அன்பு தேவ பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கும்படியாக, அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கும்படியாக ஆமென் கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி ஆமென் ஸ்தோத்திரம் மீட்கப்பட்டதனால, ஆமென் இரத்தம் சிந்தினதனால அந்த சிலுவை பாடுகளை 41 நாட்கள் நாம் தியானிக்கிறோம். அல்லேலூயா. அநேக திருச்சபைகளிலே ஆமென் ஸ்தோத்திரம் தியான கூடுகையை நடத்தி ஆமென் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம் 41 நாள்கோடு முடிந்து போகிறது அல்ல சிலுவை தியானம். அல்லேலூயா. அருமை ஆண்டவர் என் இரட்சகரை ஒவ்வொரு நாளுடைய சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சிலுவையை ஆமென் நாம் தியானித்துக் கொண்டே இருக்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஆமென் ஸ்தோத்திரம் நமக்காக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. அப்போ 41 நாளோடு முடிந்து போகிறது அல்ல. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நாம் தருகிற அத்தனை நாட்களும் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை நாம் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கும்போது ஒரு விசேஷித்த ஆமென் ஸ்தோத்திர வார்த்தையை பார்க்க முடிகிறது. ஆமென் நோன்பு காலம் என்றும் துக்கவாரம் என்றும் ஆமென் சிலுவை ஆமென் ஸ்தோத்திரம் தியான நாட்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா இந்த நாளுக்கு வேதத்தில் ஒரு விசேஷித்த ஒரு பதத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது நாம் யாத்திராகமம் ஆமென் புஸ்தகம் ஆமென் ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இங்கே சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்படி என்றால் இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாள்? எந்த நாள்? அல்லேலூயா. பிரதான மாதம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லா தேவ பிள்ளைகளை சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? பிரதான மாதத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப வேத தெளிவாக சொல்லுகிறது, ஆமை இந்த மாதம் ஆமை உங்களுக்கு பிரதான மாதம். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம். ஆமே ஆசீர்வாதமான மாதம். அல்லேலூயா. ஏன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த பிரதான மாதம் என்று அவர் சொல்லப்பட காரணம் என்ன என்று சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம் இந்த மாதத்தினுடைய ஒரு விசேஷித்த தன்மை அங்கே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் தேவன் ஆமென் ஜனத்தினுடைய கூக்குரலை ஆமென் கேட்கப்படுகிற மாதம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனை நோக்கி முறையிடுகிறதை, தேவனை நோக்கி ஆமென் கூக்குரல் இடுகிற சத்தம் எப்பொழுது தேவ சமூகத்தில் எட்டுகிறதோ அந்த ஆமென் சமயம் அது பிரதான மாதம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென் ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, 1 வருடம் 2 வருடம் 5 வருடம் அல்ல, ஆமென் 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம் அடிமைத்தனத்தில் உங்களை விடுதலையாக்கும்படி தேவனை நோக்கி இவர்கள் கூப்பிடுகிறதுனாலே ஆமென் தேவ சந்நிதியிலே ஆமென் இந்த சத்தம் ஆமென் கடந்து சென்றதுனாலே இது பிரதான மாதம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இத்தனை நாட்கள் நீங்கள் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இத்தனை நாட்கள் நீங்கள் தன்னந்தனியாக கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இத்தனை நாட்கள் நீங்கள் உபத்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இத்தனை நாட்கள் ஏதோ ஒரு வியாதியினால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். இத்தனை நாட்கள் ஏதோ ஒரு பாரம்பரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து இன்றைக்கு உங்களை ஆண்டவர் விடுதலையாக்கும்படி இறங்கி வந்திருக்கிறபடியினாலே இந்த மாதம் இந்த நாட்கள் உங்களுக்கு பிரதான நாட்கள். உங்களுக்கு பிரதான நாட்கள். நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமையை உங்கள் நடுவிலே அவர் விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கஷ்டத்தில் நான் விடுதலையாக்கப்படுகிறது எப்பொழுது?
அப்பொழுது பிரதானமாக ஆமை ஒரு நாளாக ஒரு நேரமாக நமக்கு மாறுகிறது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆமை சோத்திரம் அடிமைத்தனத்திலிருந்து ஆமை சோத்திரவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆமை கூப்பிடுகிற நேரத்திலே தெய்வ சந்நிதியிலே ஆமை சத்தம் கடந்து செல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமை சோத்திரம். ஆகையால் தான் வேத பகுதி சொல்லுகிறது, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு ஆமை ஈஸ்டர் ஆமை ஸ்தோத்திரம், இந்த தவக்காலமும் ஆமை இந்த சிலுவை ஆமை தியான மாதங்களும் ஆமை இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மாதங்களும் கடந்து வரும்போது ஆமை ஸ்தோத்திரம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரம். அந்த சந்தோஷத்தின் நாட்களிலே ஆமை ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ஆமை ஸ்தோத்திரம் இங்கே சொல்லப்படுகிறது, இது பிரதான மாதம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமை ஸ்தோத்திரம் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இங்கே சொல்லப்படுகிற பாருங்கள், இவ்வளவாய் ஆமை ஸ்தோத்திரம் ஆமை ஒரு ஆட்டு ஆமை ஸ்தோத்திரம் ஒரு அடையாளம் ஒரு மனுஷனுக்கு ஆமை வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிரதான மதத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்றால் ஒன்று அடையாளம், ரெண்டு பிரயாணம். அல்லேலூயா. அடையாளத்தை பெற வேண்டும், ஆமை அதற்காக பிரயாணப்பட வேண்டும். அல்லேலூயா. யாத்திராகமம் ஆமை சூத்திரனுடைய 12ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்தை ஆமை சூத்திர வாசித்து பார்க்கும்போது சொல்லப்படுகிறது. 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவார்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவார்கள். அல்லேலூயா. இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ பிள்ளைகளே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது எப்படி இருக்க வேண்டும்? அது பழுதற்றதா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கு 1 வயது நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணா இருக்க வேண்டும், 1 வயதுள்ளதா இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ள ஆடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு, அல்லேலூயா, அது எப்படி இருக்க வேண்டும்? பழுதற்றதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 வயது நிரம்பினதாக இருக்க வேண்டும், கொழுமையானதாக இருக்க வேண்டும், புஷ்டியானதா இருக்க வேண்டும். ஆமே சத்திர குறைவில்லாததா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ சொல்லி எதை நம்ம கொடுத்தாலும் நல்லதாய் கொடுக்கணும். பக்கத்துல கையை கொடு சொல்லுங்க, நல்லதா கொடுக்கணும். அல்லேலூயா. நல்லதை கண்டு பிரியப்படுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்துக்கு நல்லதை கொடுக்க வேண்டும். அதே போல இங்கே சொல்லப்படுகிறது, அது பழுதற்றதா இருக்க வேண்டும். ஆமை 1 வயது நிரம்பினதாக இருக்க வேண்டும், அது ஆணாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமை அப்படி ஒரு ஆட்டை தேர்ந்தெடுத்து ஆமை 10ஆம் தேதியிலே அதை தேர்வு செய்து 14ஆம் தேதியிலே ராத்திரியிலே அதை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. அது இந்த மாதம் 10ஆம் தேதி வரை, இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும், 14ஆம் தேதி வரைக்கும் இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் தங்கியிருக்கும் வீட்டில் வீட்டு வாசல் நிலைகளில் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அந்த ராத்திரியிலே அதன் மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். இந்த ஆட்டை அடித்து
ஆமே அதனுடைய இரத்தத்தை எடுத்து ஆமே நிலைக்கால்களையும் மேல் சட்டத்திலையும் பூசக்கடவீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பூசும்போது ஆமே சுத்திர அழிவிலிருந்து என்ன செய்யப்படுகிறோம்? நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? மீட்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ அழிவிலிருந்து நாம் மீட்கும்படியாக ஆட்டை அடித்து ஆமே சுத்திரம் நிலைக்கால்களில் இது பூசப்படும் போது கடந்து வருகிற சங்காரன் ஆமே சுத்திரம் அழிக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? என்ன செய்யப்படுகிறோம்? காக்கப்படுகிறோம். அல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆமே சுத்திர இப்படி ஆமே சுத்திர இருந்தது. ஆமே சுத்திர பாவ நிவர்த்திக்காக ஆமே பலிசை ஆமே சுத்திர செய்து கொண்டு காணப்பட்டோம். அல்லேலூயா. ஆமே சுத்திரனுடைய 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சொல்லப்படுகிறது, ஆமே சுத்திரம் வீடுகள் தோறும் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இது அடையாளமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம், இந்த அடையாளம் இருக்கிற ஆமே சுத்திர வசனத்தை வாசிங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமா இருக்கும் என்று சொல்லுகிறார். கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் இருக்கும் அந்த வீடுகளில் அந்த இரத்தமும் அடையாளமா இருக்கும். கைவிட சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அடையாளம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அன்பு தேவ பிள்ளைகளே, சத்துரு நம்மளை அணுக மாட்டான். அல்லேலூயா. அடையாளம் பெற்ற ஒரு தேவ பிள்ளையை சாத்தானுக்கு தொட முடியாது. அல்லேலூயா. அடையாளம் பெற்ற ஒரு தேவ பிள்ளையை சாத்தானுக்கு தொட முடியாது. அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளையை சாத்தானுக்கு தொட முடியாது. ஆமே சத்துரு ஆவியானுடைய நடத்தலுக்குள் இருக்கிற தேவ பிள்ளையை எந்த சத்துருவுக்கும் தொட முடியாது. ஆமே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, அடையாளம் இருக்கிற தேவ பிள்ளையை சத்துருவுக்கு தொட முடியாது. அல்லேலூயா. தொட்டால் விவரம் அறிவான். அல்லேலூயா. ஆமே சுத்திரம் அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் ஆமே சுத்திரம் நமக்கு ஆமை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இது உங்களுக்கு அடையாளமா இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த அடையாளத்தை ஆமே சுத்திரம் எங்கே ஆமே சுத்திரம் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையிலே நமக்காக அந்த சிந்தப்பட்ட அந்த இரத்தம் ஆமே சுத்திரம் நமக்காக ஆமே சுத்திரம் அவர் நமக்காக வைக்கப்பட்ட அபிஷேகம் இந்த அடையாளமாக ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய சிலுவை நிழலிலே மறைத்து நம்மை பாதுகாத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, வேதத்திலே சொல்லப்படுகிறது, ஆமா இது உங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்க கடவுது என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு ஆமே சோத்திர 1ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் அதன் வசனம் அதில் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சொல்லப்படுகிறது. பாருங்கள், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாருங்கள், ஒவ்வொரு மனுஷனை செய்கிற பாவங்களுக்காக பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு மனுஷன் ஆலயத்துக்கு போகும்போது ஆமே சொத்தர் ஒவ்வொரு மனுஷனுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்டை அடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த இரத்தம் சிந்தப்பட்டால் தான் இந்த இரத்தத்தினாலே ஆமை சொத்திரம் ஆமை பலியிட்டு இந்த இரத்தத்தை தெளிக்கும் போது அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்படி அடையாளமாக இருந்ததை ஆமை சொத்திரம் ஒவ்வொரு மனுஷனும் ஆலயத்துக்கு போகும்போது ஆட்டை கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆட்டை கொண்டு போகும்போது பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லேலூயா. அந்த தங்கப்ப இன்னும் ஆடு கொண்டு போறான், அவன பழைய பாவத்தை இன்னும் விட்டுட்டு இல்லை. அல்லேலூயா. இன்னும் பாவம் செய்திருக்கிறான். அல்லேலூயா.
அந்த எலிசியாக்கா இன்னும் ஆடு கொண்டு போறா. அல்லேலூயா. அவர் இன்னும் இப்போதும் பாவம் செய்திருக்கிறது. அந்த பழைய பாவத்தை இன்னும் விடலேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் ஆமை பாவத்திற்காக பலியிட ஆடு ஆமை கொண்டு போகும்போது ஆமை பார்க்கிறவங்க எல்லாம் பரியாசம் பண்ணுவாங்க. அப்படித்தானே? அல்லேலூயா. அப்படி போகும்போது பாருங்க ஆமை சொத்துற. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் இப்படி ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் பலியிட்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பாவத்திற்காக பலி செலுத்துறான், மீண்டும் பாவம் செய்கிறான், பலி செலுக்கிறான், மீண்டும் பாவம் செய்கிறான். அல்லேலூயா. ஆனால் கடைசியாக ஆடும் ஆமை சொத்துற ஆமை பலியிட கொண்டு போகாம எருசலேமிலே என்ன ஆயிற்று? ஆடும் புறாவும் விற்பனை ஆயிற்று. தேவாலயம் வியாபார ஸ்தலமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. இந்த ஆடை அடித்து பலியிடுகிறதுனால மனுஷனுடைய பாவம் நிவர்த்தியாக்கப்படாதனாலே, அல்லேலூயா, இதனால நிவர்த்தியாக்கப்படாதனால தான் ஆமை பழுதற்ற ஆமை சொத்திர மாசில்லாத குற்றமில்லாத ஆமை சொத்திர பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லேலூயா இந்த உலகத்திற்கு நமக்காக அவர் என்ன செய்தார்? பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த வாசித்த வசனத்தை கொண்டு கூட வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆமா எல்லா மனுஷனுக்காக ஒவ்வொரு மனுஷனுக்காக ஒவ்வொரு நாளும் பலியிட வேண்டும். அப்ப உலகத்தில் ஒட்டுமொத்த மக்களை ரட்சிக்கும்படியாக உலக ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் நமக்காக அவர் என்ன செய்தார்? தந்தருளினார். அல்லேலூயா. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே சொல்லப்படுது பாருங்க, உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்கள் வெளிப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, உற்சாகத்தோடு மகிமைப்படுத்துங்க, எல்லா பிள்ளைகளை சேர்ந்தோடு மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலங்களில் ஆமே சொத்திர நம்மை ரட்சிக்கும்படி பாவத்தில் இருந்த நம்மை, இருளில் இருந்த நம்மை, பாரம்பரியத்தில் இருந்த நம்மை, ஆமே சாபத்தில் நம்மை ஆமே சொத்திரம் விடுதலை ஆக்கும்படியாக ஆமே சொத்திரம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து ஆமே விலையேறப்பட்ட இரத்தத்தை உனக்காக எனக்காக சிந்தி தந்தாரே. அந்த கல்வாரி இரத்தத்தின் வல்லமை ஆமே சொத்திர இன்றைக்கு உங்கள் குடும்பங்களிலே உங்கள் தலைமுறைகளுக்குள்ளே ஆமே சொத்திர வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்குள்ளே அவருடைய வல்லமை அவர் விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி சக்தியோட ஓ ஷகரமலதர பாபா உட்டர பாபா நிக்கம பாபா ஆதியானவரே துதிக்கிறோம். விலையேறப்பட்ட இரத்தம், வல்லமையுள்ள இரத்தம், பரிசுத்தமுள்ள இரத்தம், எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம். துதிக்கிறோம். கர்த்தருடைய மகத்தான வல்லமை உம்முடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வெளிப்படட்டும் கர்த்தாவே, ஒவ்வொரு மீது வெளிப்படட்டும் ஆவியானவரே. அல்லேலூயா. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம். அந்த இரத்தத்துக்குள்ளே ஒரு மனுஷன் எப்பொழுது வருகிறானோ அப்பொழுது அந்த மனுஷன் பாதுகாக்கப்படுகிறான். ஒரு மனுஷன் எப்பொழுது அந்த இரத்தத்தினாலே பாவத்தை கழுகப்படுகிறானோ அப்பொழுது அந்த மனுஷனை இரட்சித்து அவருடைய சிலுவை நிழலை மறைத்து அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. விக்கிராராதனைக்கு அடிமையாக இருந்த என்னை, பாரம்பரியத்துக்கு அடிமையாக இருந்த என்னை, ஆண்டவருடைய அன்பை அறியாதிருந்த ஆமே சொத்திர என்னை ஆண்டவர் ரட்சித்து அவருடைய பிள்ளையா எப்போது என்னை மாற்றினாரு. அல்லேலூயா.
எப்போது அவருடைய இரத்தத்தினால் பாவம் கழுகப்பட்டதோ அன்றிலிருந்து ஆமே சொத்திரம் அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை அதிசயமாய் நடத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து குளித்து ஆமே சொத்திரம் விக்கிர ஆராதனை ஆமை ஆராதனை செய்யும்படிக்கு சேத்திரங்களிலே போய் ஆமை தொழுதும் ஆமை எனக்கு விடுதலை இல்லாமல் ஆமை சொத்திரம் சிறு சமாதானத்தை குடும்பத்திலே பார்க்க முடியாதபடி, ஒரு சந்தோஷத்தை குடும்பத்திலே பார்க்க முடியாதபடி ஆமை சொத்திர கலங்கி ஆமை நின்ற நேரத்திலே விடுதலையாக்க யாரும் இல்லையே, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே, அடைக்கலம் கொடுக்க யாரும் இல்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்து தேவ சமூகத்திலே அழுத நாட்கள் ஏராளமான நாட்கள். அல்லேலூயா. என்னுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஆமே சொத்திரம் 6 பிள்ளைகள், 3வது மகன் நான். அல்லேலூயா. 3 ஆண் பிள்ளைகள், 3 ஆமை பெண் பிள்ளைகள். ஆமே இந்த 3வது ஆண் பிள்ளை ஆகிய நான், என்னுடைய அப்பா பயங்கரமான ஒரு மதுபான குடிக்காரர். அல்லேலூயா. இந்த அப்பாவுடைய குடியின் நிமித்தமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாதபடி ஆமே சொத்தினுடைய வாழ்க்கையிலே தன்னந்தனியாக சிறு வயதிலிருந்தே கஷ்டங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்து ஆமே சிறு வயதிலிருந்தே ஆமே சொத்திரம் அழுது ஒரு அழுகையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆமை வியாதியிலிருந்து விடுதலை ஆமை பெற முடியாதபடிக்கு ஆமை பல பில்லு சூனியங்களை செய்து, பல சேத்திரங்களை, பல ஆமை சொத்திரம் நேர்ச்சைகளை செய்து, பல மந்திரவாதங்களை செய்து ஒன்றிலிருந்து விடுதலை இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய அன்பை ஆமை சொத்திரம் என்னை தேடிக்கொண்டதுனாலே ஆமை சொத்திரம் அப்பாவுடைய இந்த உபத்திரத்தை ஆமை அனுபவித்து இதன் மீட்டமாக சிறு வயதிலிருந்து ஒரு 15-17 வயதுகளிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நெருங்குற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே சொத்திர ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ரட்சிப்பை ஆமே 97 அந்த நாட்களிலே அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதுவரையில் நாங்கள் நம்பின தேவன், செவித்த தேவன் எல்லாம் எங்களை கைவிட்டது. ஆமே சொத்திர எந்த ஆமே சொத்திர வியாதியிலிருந்து விடுதலைகள் பெற முடியவில்லை. ஆனால் கர்த்தர் ஆமே சொத்திர மூத்த சகோதரன் மூலமாக ஒரு ஆராதனை கடந்து சென்று ஆமே சொத்திர அடியன் அதிலே பார்த்து அதிலிருந்து தேவனாலே தொடப்பட்டு ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அன்றிலிருந்தே அருமை ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த நண்பு தேவ பிள்ளைகளே, அன்றிலிருந்து என்னை கரம் பிடித்து ஆண்டவர் நடத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படைய குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ஆமே சொத்திர கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே என்னுடைய பாவத்தை எல்லாம் கழுகி சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. ஆமே சொத்திரவுடைய ஆமே சொத்திரவுடைய இரத்தத்தினால கழுகப்படுகிற எப்படிப்பட்ட பாவியை கழுகி சுத்திகரித்து பரிசுத்தமாக்க அந்த சர்வ வல்லமைகள் ஆண்டவர் இந்த ராத்திரிலே போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாரம்பரிய ஒரு நாள் கைவிடும், ஆமே பாவம் ஒரு நாள் கைவிடும், ஆமை குடும்பம், உறவுகள், தேசம் எல்லாம் ஒரு நாள் கைவிடும். ஆனால் ஆண்டவர் ஒருபோது கைவிடாத ஆமை சொத்திர கைவிடாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. வாலிப நாட்களில் வேகமாய் ஆமை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவரை விட்டு தூரமாய் இருந்தேன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய அன்பை எப்போது நிறைந்தேனோ அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றிலிருந்து கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்த ஆரம்பித்தார். என்னுடைய குடும்பத்தை ஆமை சொத்திர எல்லா காரியங்களையும் நிகழ்த்தியாய் கர்த்தர் ஆமை நடத்த ஆரம்பித்தார். என்னுடைய அப்பாவுடைய குடிக்காரன் என்னுடைய அப்பாவுக்காக ஆமை சொத்திர 2020 வரையிலும் ஆமை ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். 2020 ஒரு விபத்தின் மூலமாக மூலமாக அவர் மரண தருவாயிலே தள்ளப்பட்டு ஆமே சொத்திரம் சரீரம் எல்லாம் செயலிழந்து போனது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னுடைய அப்பா ரட்சிக்கிறதை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய அப்பா சபையில் ஆராதிக்கிறதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். அப்பாவுக்கு அது ஒரு ரட்சிப்பின் தருணமாய் மாறினது. அல்லேலூயா. ஆமே சொத்திரம் அவர் ஆமை செயலிழந்து போன சரீரத்தை ஆண்டவரிடத்தில் சொன்ன அவர் ஜீவனை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் அவர் ஆமை ஜீவனோடு வைத்து அவர் ஆராதித்து அவர் ரட்சிக்கப்படுவதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, பிரசங்கம் முடியும் போது போன் வரும். ஆமை எங்கேயாவது மதுபானம் பண்ணி ரோட்டு ஓரத்தில் கிடக்கிறதாக ஆமை சொத்திர போன் கால் வரும். ஆமை என்னுடைய காரை கொண்டு வரமா நிறுத்திவிட்டு தூக்கி வண்டிகளை போட்டு வீட்டிலே கொண்டு போடுவேன். அப்படிப்பட்ட ஆமை இப்படிப்பட்ட ஒரு போத்திரத்தை ஆமை இந்த ஊழியத்தின் நாட்களை நான் அனுபவிக்கிறேனே ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுத ஏராளமான நாட்கள் உண்டு. அல்லேலூயா. அப்பாவை இன்றைக்கு ரட்சித்த ஆண்டவரை
ஆராதிக்கும்படிக்கு நான் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, ஆமே சொத்து எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் அவருடைய ஆமே சொத்து ரத்தத்தினால் கழுவப்படுவோம் என்று சொன்னால் ஆமே சொத்து அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 20ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது ஆமே சொத்து என்று சொல்லப்படுகிறது. முன்னே உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை ஆமே ஸ்தோத்திரம் உலக தோற்றத்துக்கு முன்னே ஆமே ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லேலூயா பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆமே இந்த உலகத்திற்கு அவர் தந்தருளினார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படும் உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் நம்மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆமே சொத்திட்ட பலிகள் எல்லாம் அது நிழலாய் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கடைசி காலத்திலே ஆமே வெளிப்படும்படி பிதாவாகிய தேவன் ஆமே தம்முடைய குமாரன் அனுப்பினது அது நிஜமாயிருக்கிறது. அல்லேலூயா. அதை நம்புகிற அதை விசுவாசிக்கிற அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிற அத்தனை பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இந்த 4ஆமத்தை ஆமே ராத்திரிலையும் ஆமே இந்த சிலுவை தியான கொடிகளை வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் அந்த சிலுவைகளை சிந்தப்பட்ட அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே ஆமே கழுகி ஆமே சுத்திகரித்து அவர் பரிசுத்தமாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே ஆமே சுத்திர தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். என்னுடைய பாவங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்காக தன்னையே ஒப்புக் கொடுத்தார். ஒவ்வொரு நாட்களும் ஒரு சிலுவை பாடுகளை ஆமே சுத்திர சிலுவை பாடுகளை தியானித்து ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டே இருக்கும் போது அவருடைய இரத்தம் நமக்கு அடையாளமாக வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் விசுவாச வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருக்கும் போது ஆமே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். தேசத்தில் எங்களை ஆசீர்வதிப்பார். தேசத்தில் அவர் எங்களை மகிமையாய் வைப்பார். தேசத்தில் எங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே ஆமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தம் எனக்கு அடையாளம். ஆமே ஸ்தோத்திரம். அவருடைய இரத்தம் எனக்கு அடையாளம். ஆமே ஸ்தோத்திரம். அந்த இரத்தத்துக்குள்ளே கடந்து வருகிற அத்தனை பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவத்தையும் ஆமே ஸ்தோத்திரம் அந்த இரத்தத்தினால கழுகி அவர் சுத்திகரிக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். என்னுடைய பாவத்தை எல்லாம் கழுகி சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்கின ஆண்டவர். ஆமே என்னுடைய குடும்பத்தை முழுவதும் ரட்சித்த ஆண்டவர். என்னுடைய அப்பாவுடைய குடிக்காக மதுபானத்திற்காக இப்படி ஆமே இப்படி ஒரு அப்பாவுக்காக நான் பிறந்தேனே என்று சொல்லி ஆமே இதுவிட சாகிறது நல்லது என்று சொல்லி பல நாட்கள் சாவை விரும்பினேன். அல்லேலூயா. என்னை கேட்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, ஆமை என்னை ரட்சித்தாண்டவர், என்னுடைய அப்பாவை ரட்சித்தாண்டவர், இன்னும் அநேகரை ரட்சிக்கும்படிக்கு ஆமை ஊழியத்திலே கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமை சொத்திர நம்மை முன்குறித்தாண்டவர். இன்றைக்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் ஆமை மரிக்கவில்லை. அவர் ஆமை உயிரோடு இருக்கிறார். நண்பு தேவ பிள்ளைகளே, அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அந்த தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆமை அந்த சிலுவையிலே ஆமை சொத்திர சிலுவையின் ஆசீர்வாதத்தை அனிதினமும் ஆமை அவர்களுக்கு சுகந்தரிக்க ஆமை அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்க அவருடைய இரத்தத்தினால கழுகப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆமே ஸ்தோத்திரம் அவருடைய சிலுவையின் ஆசீர்வாதத்தை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பகல்ல வேலை செய்வேன், ஆமா இரவுல மனைவியை அழைத்து கொண்டு ஜெபிக்கும்படியாக நான் கடந்து செல்வேன். அல்லேலூயா. ஆரம்பத்திலே கிராம ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். மருத்துவரால் கைவிடப்பட்டவர்களும் ஆமை பிசாசு பிடித்து கிடக்கிறவர்களையும் ஆமை சொத்திரம் குடும்பமாய் போய் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அல்லேலூயா.
ஆமே சோத்திரம். இந்த அப்பாவுடைய வேதனையை நான் சின்ன வயசுலேருந்தே கண்டதுனால, அனுபவிச்சதுனால, உணர்ந்ததுனால இப்படிப்பட்ட பிள்ளைகள், இப்படிப்பட்ட அப்பாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிற அந்த மதுபானக்காரருக்காக பாரத்தோடு உபவாசித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். அநேகரை கர்த்தர் ரட்சித்து ஆமே சோத்திரம் ஊழியத்தை கொடுத்து ஆமே ஒரு சபையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை ஊரிலே உயர்த்தும்படிக்கு கர்த்தர் தேவ சபையை கட்டி எழுப்ப ஆண்டு உதவி செய்தார். அல்லேலூயா. 15 ஆண்டுகளாக ஆமே அந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டேன் தேவ பிள்ளைகளே. ஆமே சோத்திரம். அநேக அற்புதங்களை அடையாளங்களை அவர் செய்கிறதுனால ஆமே சோத்திரம் மரண தருவாயில் இருக்கிறவர்களை, மருத்துவரால் கைவிடப்பட்டவர்களையும் விடுவித்து ரட்சித்து ஆமே அனிதினமும் ஆண்டு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறதுனால தான் ஆமே இயேசு ஈர்ப்பிக்கிறார் என்கிற ஊழியத்தை உருவாக்க அடியனை கொண்டு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து நல்ல ஒரு திருச்சபையை கட்டி எழுப்பி ஆமே ஆண்டவருக்காக வைராக்கியம் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு 36 நாட்கள் ஆகிறது. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ஆலயத்தை அடைத்து விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கடைசி காலத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறோம். உபத்திரத்தை நிறைந்த நாட்கள் காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த உபத்திரத்தின் மத்தியிலேயும் கர்த்தருடைய ஆமை இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆமை சொத்திர வைராக்கியமாக கர்த்தருக்காக ஆமை நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த உபத்திர காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது எல்லாம் வேதத்துள்ள வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உபத்திரம் பெருகும் ஆமை பெறுகிறது என்று சொன்னால் ஆமை சொத்திர கடைசி காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஏதோ சொல்லுகிற சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற எனக்கோ, ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆமே. ரட்சிக்கப்படாதவர்கள் பைத்தியமாய் தோன்றுகிறவர்கள் ஆலயத்தை அடைக்கிறார்கள், ஆலயத்தை இடிக்கிறார்கள். ஆமே. சொத்திர கூட்டங்களை நடத்த விடாதபடி தடுக்கிறார்கள். ஆமே. தேவ திட்டத்தை நிறைவேற்ற விடாதபடிக்கு தேசத்தில் இன்றைக்கு வைராக்கியமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமே. சொத்திர இன்றைக்கு தேவனுடைய திட்டத்தை கல்வாரி சிலுவையில் எனக்காக இரத்தம் சிந்தின இயேசு தாகத்தை தீர்க்க தேவனுக்காக நீங்கள் புறப்பட வேண்டும். தேவனுக்காக மணிக்கணக்காய் முழங்காலை நன்றி புறப்பட நன்றி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை இந்த சிலுவை தானத்திலே என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஷகரமலதர பாபா பாபா உத்தர பாபா 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 விக்கமா பாபா 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 விக்கமா பாபா பாபா இருக்கிற உபத்திரத்திலே தேவனை தேடுகிற தேவ பிள்ளைகளை தேவன் எதிர்பார்க்கிறார். அடைக்கப்பட்ட ஸ்தானத்திலேயே ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி இந்த ராத்திரி நேரத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக ஆமே சோத்திர தம்முடைய சிலுவையிலே ஆமே சோத்திர வைத்த ஆசீர்வாதத்தை தரும்படி இந்த ராத்திரி அவர் இறங்கி வந்திருக்கிறார். அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை ஆமை சோத்திர இந்த ராத்திலே தந்து தரும்படிக்கு உங்களுக்கு கை மாறும்படிக்கு என் அருமை இரட்சகர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் மரிக்கவில்லை. ஆமே சோத்திர அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் என்னை அதிசயமாய் நடத்தி வந்தார். அல்லேலூயா. இதுவரை அதிசயமாய் நடத்தி வந்தார். எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த தேசத்திலே கனப்படுத்தி, தேசத்திலே மகிமையா வைத்து, நல்ல திருச்சபைகளை கட்ட வைத்து, அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருடைய அன்புக்குள்ளே கொண்டு வர ஆமே சோத்திரம் அந்த தேவனுடைய ஆமே சோத்திரம் வார்த்தை ஆமை என்னை மாற்றினது. என்னை மாற்றின ஆண்டவர் நிச்சயமா இன்றைக்கு உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட ஆலயத்து சைடில் ஒரு சின்ன கேப் இருந்தது. எங்க ஒரு சின்ன கிச்சன் இருக்கிறனால போகிறதுக்கு வாங்கி ஒரு சின்ன ஆமே டோரை மட்டும் வைத்தார்கள். அல்லேலூயா. அதில் சென்று அப்படியே ஜெபித்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு நாள் ஆலயத்தினுடைய வாசல்ல போய் ஆமே சோத்திரம் ஜெபிப்போம். ஆலயத்தினுடைய அந்த படிக்கட்டு தான் பலிபீடம். அதில் போய் அழுதுகிட்டே வருவோம். அதை பார்த்து அந்த சின்ன வாசலையும் பூட்டிட்டாங்க, உள்ள போக முடியாம. அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளே ஏறக்கூடாது, தேசத்திலேயே ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மனைவி சொன்னார், இன்றைக்கு நான் சேர் வைத்து மதிலை தாண்டி உள்ளே இருந்து உள்ளே தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னார்கள். பிறகு நானும் அங்கே போய் அப்படியே ஏறினேன். எனக்கு முடியவில்லை. சில மணல் சாக்குகள் அங்கே உள்ளே இருந்ததை அதை மதிலோடு சேர்த்து வைத்து
அந்த மதுரை தாண்டி இப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க அன்பிலே பிள்ளைகளே? அல்லேலூயா. ஆராதிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் ஆலயத்தில் இருந்துதான் ஜெபித்தால் தேவன் கேட்பார்னு கிடையாது. ஒரு மரத்துக்கு முட்டில இருந்து ஜெபித்தால் அங்கே ஆயிரங்களை கொண்டு வர நறுமை ஆண்டவரை கொண்டு முடியும். எந்த முடுக்கில இருந்து ஜெபித்தால் கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ண அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் எனக்காக மரித்தது உண்மை என்று சொன்னார். அவர் எனக்காக ரத்தம் உண்மை என்று சொன்னார். அவர் எனக்காக சிலுவையிலே பாடுபட்டது உண்மை என்று சொன்னார். போதுமான தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை நன்றாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் எந்த அளவில் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, ஆண்டவரை குறித்து எந்த அளவிலே நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்களோ, அந்த அளவிலே ஆண்டவருடைய கிரியை உங்களுக்குள்ளே செய்கிறது. சொத்திர கிரியை உங்களுக்குள் அந்த அளவிலே நடக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அன்பு தேவ பிள்ளைகளே, சோத்திரம். ஆண்டவரை அறியாதிருந்த கத்தியை சொத்து என் பாக்கெட்டிலே கொண்டு நடந்த நாட்கள் உண்டு. வேகமாய் நடந்த நாட்கள் உண்டு. சொத்திரம் சொத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமாய் வாழணும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ரட்சித்தது சொத்திரம். அவருடைய சிலுவையிலே எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்னை கழுகி என்னை மாற்றினது. அல்லேலூயா. இந்த ராத்திரிலே உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் தேடுகிறார்கள். சொத்து எளிதிலே ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று சொல்லி பார்த்து ஆண்டவரை தேடுகிறார்கள். இல்லை அன்பு தேவ பிள்ளைகள், ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காமல் இருந்தாலும் ஏதோ ஆசீர்வாதத்தை சில நேரங்களை தாமதமாக்கி கொண்டாலும் ஆண்டவரை தேடுகிறதிலே சொத்திர நாம் வேகமாய் தேட வேண்டும், உண்மையாய் தேட வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கும்போது சிலுவையிலே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. எபேசியர் 25, 26, 27 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது சொல்லப்படுகிற பாருங்கள். எபேசியர் 9ஆம் அதிகாரம் அவருடைய 25, 26, 27 வசனங்கள் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எபேசியர் ஹல்லேலூயா. எபிரேயர் 9, 25, 26 வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை தன்னை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே என்று சொல்லப்படுகிறது. போதும். அல்லேலூயா. சோத்திரம். இங்க சொல்லப்படுகிற பாருங்கள். சோத்திரம். ஒவ்வொரு நாளும் பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனுக்காக பலியிட்டு பிரதான ஆசாரியன் பலி செலுத்துகிறதை போல அல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியாகி அல்லேலூயா உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களையும் சொத்திரம் எல்லா பாவங்களையும் ஒரே பலியாக தன்னை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் அநேக தரம் அவர் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அல்லேலூயா. அப்ப நமக்காக அநேக தரம் பாடுபடாம, நமக்காக அநேக பலிகளை செலுத்தாம, நம்ம ஒவ்வொரு நாளும் பாவ நிவர்த்திக்காக ஆடுகளை சுமந்து செல்லாம தன்னே ஆடாக தன்னே சொத்திரம் பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. வாசிங்க. பிரதான ஆசாரியன்
அந்நிய இரத்தத்தோடு வருஷம் தோறும் பரிசுத்த ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியாக்குறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், உற்சாகத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரே தரம் வெளிப்பட்ட ஆண்டவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர், எண்ணில் அடங்காத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். ஒரே தரம் உங்களுக்காக வெளிப்பட்டார், ஒரே தரம் உங்களுக்காக பாடுபட்டார், ஒரே தரம் எனக்காக பாடுபட்டார், ஒரே தரம் எனக்காக ரத்தம் சிந்தினார். ஆமே, ஒரே தரம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற அத்தனை தேவ பிள்ளைகள் மேலோ கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. துதிங்க. சிலுவையின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வெளிப்படுகிறது. ஓ ஷகா ரமா லதா ரக்கா மலா தரா. ஓ ஜீசஸ் வெளிப்படுகிறது. எனக்காக ஒரே தரம் பாடுபட்டார், எனக்காக ஒரே தரம் அடிக்கப்பட்டார், எனக்காக ஒரே தரம் ரத்தம் சிந்தப்பட்டார். ஹல்லேலூயா. அநேக தரம் நான் ஸ்தோத்திரம், அநேக தரம் நான் பலி செலுத்தாதபடிக்கு தன்னையே பலியாக்கினாரே. ஒரே தரம் எனக்காக அடிக்கப்பட்டு, ஒரே தரம் எனக்காக ரத்தம் சிந்தப்பட்ட என் இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் இன்றைக்கு ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன். உடைய நிந்தையை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். உடைய கடபாரத்தை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். உடைய சிறையிருப்பை மாற்ற அவர் போதுமான தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, அவனுடைய மீறுதலுக்காக ஒரே தரம் தன்னை பலியை ஒப்புக் கொடுத்தார். அவர் சிலுவை பரியந்தவன் தன்னை தாழ்த்தினார். அந்த சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் அது விலையேறப்பட்ட ரத்தம், அது வல்லமையுள்ள ரத்தம், அது எனக்காய் உங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம். அல்லேலூயா. அந்த ஒரே தரம் பலியான சுத்திர ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த சிலுவைகளை அநேக ஆசீர்வாதங்களை அவர் வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சொல்லப்படுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் மீட்பை கர்த்தர் நமக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்முடைய பாவ மன்னிப்பின் மீட்பை அவர் நமக்காக உண்டு பண்ணினார். சிலுவைகளை தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒன்று பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அல்லேலூயா. ஒரு நாள் பாவத்தில் இருந்தேன், ஒரு நாள் பாரம்பரியத்தில் இருந்தேன், ஒரு நாள் சாபத்தில் இருந்தேன். ஆனால் அந்த இரத்தம் என்னை என்ன செய்தது? ரட்சித்து என்னை மீட்டது. பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொண்டு பண்ணும்படியாக அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆசீர்வாதம் 1 தீமோத்தேயு ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரத்துடைய 4-5 வசனங்களை திருப்பி வாசிப்போம்.
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, எல்லா மனுஷனும். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறியவும், அல்லேலூயா, தேவனை அறியவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறியணுமா? அல்லேலூயா. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதாது, என் மனைவி மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதாது, என் பிள்ளை மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதாது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ரட்சிப்பை ஏற்படுத்தும்படியாகவே சிலுவையிலே தன்னை பலியாக்கினார். உங்க வீடுகளில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலை அவங்களுக்காக மணிக்கணக்காக முழங்கால நின்று செபிக்கணும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்தையெல்லாம் நீங்க நிரப்பணும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமா ஒவ்வொரு சந்திச்சு ஒவ்வொரு ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க கொண்டு வரணும். அல்லேலூயா. வேதம் அதுதான் சொல்லுகிறது, எல்லா மனுஷன் ரட்சிக்கப்பட, எல்லா மனுஷன் மீட்கப்பட, உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, ரட்சிக்கப்படாத புருஷர்கள் ரட்சிக்கப்பட, ரட்சிக்கப்படாத மனைவிகள் ரட்சிக்கப்பட, நம்முடைய தேசத்திற்கு எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது ஆமை சிலுவையினால தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சிலுவையிலே ஆமை சிலுவையின் சத்தியத்தை அறிய 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 நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு உயர்த்தி கொண்டே இருப்பா, நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பா, நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சித்துக் கொண்டே இருப்பா, தேசத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சித்துக் கொண்டே இருப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தை ரட்சியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நீங்கள் செபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது தேவனுடைய ஏக்கமாக இருக்கிறது, அது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது, அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சத்தியத்தை அறிகிற அறிவிலே எல்லாரும் வளர வேண்டும், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்க விசுவாசத்தோடு அப்படி செபிக்க ஆரம்பித்தால் நிச்சயமா என் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆலயம் அடைக்கப்பட்டாலும் மதுல தாண்டி ஆண்டவருடைய சமூகத்தில் பேர் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஆலயம் அடைக்கப்பட்டாலும் இன்னும் பல இடத்துல ஆலயத்தை திறக்க உம்மை கொண்டு முடியும்ப்பா, உம்மை கொண்டு முடியும் ஆண்டவரே. ஆமை ஆபிரகாமுக்கு ஆமை ஒரு ஈசாக்கை கொடுத்துக்கிட்டவர் சொன்னா, காத்திருந்து கொடுத்த ஈசாக்கை ஆமை மோரியா மலையில கொண்டு வந்து எனக்காக பலியிட வேண்டும் என்று சொன்னா, ஆபிரகாம் விசுவாசித்தா, ஒரு ஈசாக்க பலி கொடுத்தா 1000 ஈசாக்கை எழுப்ப என் அருமை ஆண்டவர் கொண்டு முடியும் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். விசுவாசத்தோடு ஆமே சொத்திர ஆபிரகாமை ஆமே ஈசாக்கை கொண்டு போகிற நேரத்தில் கேட்கிறான், ஆமே சொத்திர பலியிட விறகு இருக்கிறதே, பலி பொருள் எங்கேன்னு கேட்கிறான். ஆமே சொத்திரவன் சொல்லுகிறான், தேவன் பார்த்துக் கொள்ளுவார். ஆமே சொத்திர பலியிடுகிற நேரத்தில் ஆமே விறகு ஆமே வைத்தி ஆமே கையை காலையும் கட்டி கத்தியை எடுத்து ஆமே சொத்திர துண்டு துண்டாக ஈசாக்கை வெட்டி பலியிடும்படிக்கு ஓங்கிற நேரத்தில் தெய்வ சத்தம் வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆமை அந்த இடத்திலே பலி ஆமை பலிக்காக ஆடை ஆயத்தம் பண்ணின ஆண்டவர், ஈசாக்கை ஆமை சொத்திரம் பாதுகாத்து ஆமை உயிரோடு கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கு எல்லாம் வாசல் அடைக்கப்பட்டது, ஆலயத்தின் வாசல் அடைக்கப்பட்டது என்று சொல்லி சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுது கொண்டிருக்கிற இந்த தேசத்தினுடைய ஆலயம் அடைக்கப்பட்டால் இந்த தேசத்தில் ஒருவரும் ஆமை அழிந்து போகக்கூடாது, ஒருவர் ஆமை சொத்திரை கட்டு போகக்கூடாது. இந்த தேசத்திற்கு ஜனத்தை ரட்சிக்க வேண்டும் அப்பா, இந்த தேசத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இது அடைக்கிற காரணமாக இருந்த மனுஷர் ரட்சிக்கணும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் இரத்த பலி என் மேலே சுமரக்கூடாது ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஒட்டுமொத்த மக்களை நீ ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நான் மட்டுமல்ல, உலகத்திலே அநேக தேவ பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தியை ஆமை யூடியூப் மூலமாய் பார்த்த லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆமை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த திருச்சபை மக்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் ஜெபத்திற்கு ஒரு பதிலை கர்த்தர் வெளியரங்கமாய் கொண்டு வருவார். நிச்சயமாய் கர்த்தர் கொண்டு வருவார். தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவார். ஆமே சிலுவை நிழலுக்குள்ள அத்தனை ஜனம் வந்தே தீரும். சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் ஆமே சொத்திர ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும்
ஆமே சுத்திரம் அது வெளிப்பட்டே தீரு. சத்தியத்தை ஆமே எல்லா ஜனங்களையும் அறிய வேண்டும் என்று, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் ஏக்கத்தோடு இருக்கிறார். இந்த 4ஆமத்து ஆமே சிலுவை தியான கொடுகையில் வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறேன், தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்காக திறப்பிலே நின்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். நீங்கள் அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தால் சபை இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும். மக்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். ஊழியக்காரர்களை கைத்தாங்களாய் இருக்க வேண்டும். தேசத்தை குறித்து ஆத்ம பாரமுள்ள விசுவாசியாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஏதோ வந்தோம் போனோம் என்றல்ல, ஏதோ ஆசீர்வாதத்துக்கு மட்டும் அல்ல, ஆண்டவருக்காக திறப்பிலே நிற்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் தேடுகிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக சிலுவையின் ஆசீர்வாதத்தை வைத்து போயிருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக சிலுவையின் ஆசீர்வாதத்தை அவர் வைத்து போயிருக்கிறார். முதலாவதாக பாவ மன்னிப்பாகிய ஆமை பாவ மன்னிப்பை சிலுவையினால் அவர் ஏற்படுத்தினார். இரண்டாவது எல்லா மனுஷனும் மீட்கப்படியாக, எல்லா மனுஷனை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக சிலுவையினால் அவர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தார். மூன்றாவதாக ஆமே சுத்திரம் கலாத்தியர் ஆமே சுத்திரம் ஆமே 3ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனை சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா தேவ பிள்ளைகளை சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப எல்லா மனுஷனுடைய சாபத்திற்காக ஆமே தன்னையே என்ன செய்தார்? அல்லேலூயா. எல்லா மனுஷனும் பாவம் செய்து தவறு செய்தனால பாவத்திற்காக குற்றத்திற்காக தான் செய்த குற்றத்திற்காக மரத்திலே தூக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் பாவ நிவர்த்திக்காக பாவம் செய்யாத ஒருவர் தூக்கப்பட்டார் என்று சொன்னார் என் அருமை ஆண்டவர் என் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. உலகத்தில் ஒட்டுமொத்த மக்களுடைய ஆமே ரட்சிப்புக்காக, ஆமே சொத்திர பாவ நிவர்த்திக்காக, ஆமே சொத்திர குற்றம் செய்யாத ஆமே சொத்திர இயேசு கிறிஸ்துவை தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொத்திரம் எல்லா மனுஷனுடைய சாபத்திற்காக அவர் என்ன செய்தார்? நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அவர் சிலுவையிலே ஆமை தூக்கப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமை சொத்திர குற்றம் செய்த எல்லாரும் தண்டிக்கப்படும் போது குற்றம் செய்யாத ஒருவர் தண்டிக்கப்படுகிறார் என்று சொன்னால் நம்முடைய குற்றங்களிலிருந்து ஆமை நம்முடைய சாபங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி நம்மை மீட்கும்படி. அல்லேலூயா. அப்ப மூன்றாவது ஆமை சொத்திர நியாய பிரமாணமாகிய சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி சிலுவையிலே அவர் என்ன செய்தார்? சாபமானார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த 4வது நாளாண்டுடைய சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளையும் ஆமை சோத்திரம் நாம் ஆமை சோத்திரம் நம்மை ஆமை சோத்திர சாபத்திலிருந்து நியாய பிரமாணமாகிய சாபத்தில் நீங்களாக்கும்படிக்கு அவர் நமக்காக சாபமானார். அல்லேலூயா. அப்ப எல்லா நாட்களும் அந்த சிலுவை பாடுகளை தியானித்து அவருடைய சமூகத்தில் நாம் பின்தொடருவோம் என்று சொன்னார், நெருங்குவோம் என்று சொன்னார், நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமை சோத்திரம் 4வதாக ஆமை சோத்திரம் 2 கொரிந்தி ஆமை கொலேசியர் ஆமை சோத்திரம் 2ஆம் அதிகாரம் அவருடைய 14வது வசனத்தை திருப்பி வாசிப்போம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் அவருடைய 14வது வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிருந்து விரோதமாய் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியங்கரமாய் கோலமாகி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. 4வது என்ன சொல்லப்படுகிறது? அடிமைத்தனத்திலிருந்து அல்லேலூயா நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அல்லேலூயா சிலுவையிலே அவர் என்ன செய்தார்? அல்லேலூயா வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்படுகிறது.
அல்லேலூயா. நமக்காக சாபமான ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். சுத்திரவர் நமக்காக சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சிலுவையினாலே தேவன் ஆமென் நமக்காக வெற்றியை ஏற்படுத்தினார், ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அந்த சிலுவை ஆமென் நிழலிலே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை அனிதினமும் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க வதித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ரோமர் 5ஆம் அதிகாரம் அவருடைய 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சொல்லப்படுகிற பாருங்கள். ஆமென். ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோட ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. தேவனோடு ஒப்புரவாக்குற அவர் நமக்காக சாபமாகி ஆமென் சுத்திரம் அந்த சாபத்தினாலே அவரோடு கூட நம்ம என்ன செய்யப்படுகிறது, ஒப்புரவாக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. வந்து கூட வாசிங்க. தேவனுக்கு சத்துருக்களாயிருக்க ஒரு காலத்துல பாருங்க, ஆண்டவருக்கு நான் சத்துருவாய் இருந்தோம். அல்லேலூயா. ஆண்டவரை நான் அறியாது இருந்த நாட்களே ஆண்டவரை சத்துருவாய் இருந்தேன். அல்லேலூயா. ஆமே. அப்ப சத்துருவாய் இருந்த நம்ம ஆமே காணியச்சி புறமாய் இருந்த நம்ம ஆமே சொத்திர தேவனை அறியாத இருந்த நம்ம ஆமே சொத்திர அவருடைய மரணத்தினாலே அவர் சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தினால அவரோடு கூட என்ன செய்யப்பட்டோம், தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப சத்துருவாக இருந்த நம்ம அல்லேலூயா நமக்கு அவருக்கும் பகையாக ஒரு நடுசுவராக இருந்த நடுசுவரை அந்த நியாய பிரமாணத்தை அந்த சட்ட திட்டத்தை அவர் உடைத்து மாற்றி ஆமென் ஸ்தோத்திரம் அவரோடு கூட அவருடைய பிள்ளைகளாய் அவர் ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான்காவது தேவன் நமக்கு, ஐந்தாவது தேவன் ஸ்தோத்திரம் தேவன் நம்ம அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவருக்கு சத்துருவாய் இருந்த நம்மை அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறார். எல்லா சத்துருவையும் அவர் சிநேகிக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்துக்குள்ளே அவருடைய சிலுவை நிழல்ல கடந்து வரும்போது அவர் சிநேகிக்கிறார், அவரோடு கூட ஒப்புரவாக்குறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்திற்கு நாம் மரித்து ஆமென் ஸ்தோத்திரம் ஞான ஸ்நானத்தினாலே ஆமென் பழைய ஆமென் பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆமென் ஸ்நான ஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு கூட நம்மை ஒப்புரவாக்குறார். ஆமென் மரணத்தின் மூலமாக அவர் நம்மை ஒப்புரவாக்கினார். அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், அவருடைய நீதியை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆமென் ஸ்தோத்திரம் அவரோடு கூட ஒப்புரவாக்கும்படிக்கு அவர் சிலுவையிலே பலியானார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் அவருடைய 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே 5வது சொல்லப்படுகிறது பாருங்கள், நம்மை அவர் நீதிமான்களாய் மாற்றினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படலைன்னா அல்லேலூயா நம்ம யாரா மாறுவோம்? கோபாக்கினி பிள்ளைகளாய் மாறுவோம். கோபாக்கினி பிள்ளைகளாக இருந்த நம்ம அவருக்கு எதிராக இருந்த நம்ம கோபாக்கில் நம்மளை தப்பித்துக் கொள்ளும்படிக்கு கோபாக்கில் நம்மை நீங்களாக்கும்படிக்கு அவர் நம்மளை என்ன செய்தார்? அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாய் மாற்றுகிறார். அவருடைய இரத்தத்தினால் அவருடைய மரணத்தினால் ஆமென் ஸ்தோத்திரம் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை அவர் எனக்காக மரித்தது உயிர்த்தெழுந்தது உண்மை என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகளை அவர்களை இரத்தத்தினால் நீதிமான்களாய் மாற்றுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் கைகளை கொடுத்து ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவருடைய கோபாக்கிலே தப்பித்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. அவருடைய கோபாக்கிரியில் நம்மளை
ஆமே நீங்களாக்கி ஆமே சொத்து அவருடைய நீதிமான்களாய் மாற்றுகிறார். தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் நாம் தண்டிக்கப்படாதபடிக்கு, அந்த கோபாக்கினைக்கு நாம் ஆளாகாதபடிக்கு ஆமே சொத்திர நம்மை ரட்சித்து நம்மளை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நினைத்து, அவருடைய சிலுவை பாடுகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து அவருக்கு பின் சொல்லும் போது, அன்பு தேவ பிள்ளைகளே, 5வது நீதிமான்களாய் மாற்றப்பட்ட இந்த ஆசீர்வாதம் அநீதினவும் நம்முடைய குடும்பங்களிலே நமக்குள்ளே அவருடைய வருகை மட்டும் நமக்குள்ளே அது நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பழைய மனுஷன் அல்ல, நான் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டனா, அவரால் ரட்சிக்கப்பட்டனா. ஆமை கோபாக்கி நான் நீங்களாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமை 6வது ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னா, ஆமை அவர்களுடைய ரட்சிப்புக்காக அவர்களே இந்த கோபாக்கில் நீங்களாக்கி விடுவியும் என்று சொல்லி அவர்களுக்காக அனிதினவும் நீங்கள் செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை காரியத்தை நான் சொன்னேன். அல்லேலூயா. ஒன்றி சிலுவையினால் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பை நமக்காக உண்டு பண்ணினார். அல்லேலூயா. 2வது சிலுவையினால் தேவன் நமக்கு உண்டு பண்ண ஆசீர்வாதம் எல்லா மனுஷனும் ஆமை ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி மீட்கும்படிக்கு சிலுவையினால் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். 3வது ஆமை சூத்திர நியாய பிரமாணத்திலிருந்து, அல்லேலூயா, நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. 4வது தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கினார். 5வது ஆமை நம்மை நீதிமான்களாய் கோபாக்கினியிலிருந்து நம்மளை தப்பிக்கும்படி நம்மளை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆமை சூத்திரம் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் ஒரு நீதிமானாக இருக்கிறேன் அப்பா, நீர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறேன், உம்முடைய பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி வார்த்தைக்கு முன்பாக ஒவ்வொரு நேரமும் ஆமை ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து ஆமை நம்மை அலசி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்பது தேவ பிள்ளைகளே, அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் ஆமை நம்மை ஆண்டுடைய இரத்தத்தினால மீண்டும் ஆமை சுத்திகரிக்கப்பட்டு ஒவ்வொரு நேரமும் நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப 5வது இயேசு கிறிஸ்து ஆமை சிலுவையின் ஆசீர்வாதத்தை நீதிமான்களாய் மாற்றி நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. 6வது ரோமர் ஆமை 8ஆம் அதிகாரம் அவருடைய 1 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சொல்லப்படுகிற பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, மாமிசத்தின்படி நடவாமல், மாமிசத்தின்படி நடவாமல், ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லா தேவ பிள்ளைகளை சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. 6வது ஆசீர்வாதம் என்ன? ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. அடுத்த வசனத்தை வாசி, 2-3 வசனங்களை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், என் பாவம், மரணம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு, விடுதலையாக்கிட்டு. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவ பிரமாணம் நம்மளை என்ன செய்கிறது? என்ன செய்கிறது? பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை விடுதலையாக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? என்னை விடுதலையாக்கிட்டு என்று சொல்லப்படுகிறது. அது எப்படி எனில், மாமிசத்திலே பலவீனமாயிருந்த, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, நியாயப்பிரமாணம் செய்யாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும், பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி, பலியாக அவரை அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. மாமிசத்தை, அல்லேலூயா, மாமிசத்தை, பாவத்தை
ஆக்கினைக்குள்ளாய் ஆமென் ஆமென் என்னை ரட்சிக்கும்படி, உங்களை ரட்சிக்கும்படி, உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு அல்லேலூயா 6வது ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ஸ்தோத்திரம் தேவன் நம்மை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. இது எல்லாம் சிலுவையினால தேவன் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் சிலுவையை தியானிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு அனிதினமும் தந்து உங்களை ஆசீர்வதித்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உற்சாகத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசித்து வைக்கலாம். ஆமே ஸ்தோத்திரம். 7வதாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 19 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 19 வசனங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியம் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கையிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உற்சாகத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. எதனால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம்? ஒன்றோட வாசிங்க எல்லாரும் அந்த வேத பகுதியை திருப்பி வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 19 வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று போதும் வீணான நடக்கைகள் இருந்து. அல்லேலூயா. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த. அல்லேலூயா. பாரம்பரியம் அனுசரித்து வந்தது என்ன? அல்லேலூயா. வீணான நடக்கைகளிலிருந்து. அல்லேலூயா. பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடக்கைகளிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நம்ம மீட்கப்படாம அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோமானால். அல்லேலூயா. மீட்கப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோமே சொல்லப்படுகிறது. நம்ம என்னத்தினால மீட்கப்பட்டோம்? பாரம்பரியத்தினாலேயோ வீணான நடக்கையினாலேயோ வெள்ளியினாலேயோ பொன்னினாலே அல்ல. பின் என்னத்தினாலே? குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய பரிசுத்த உள்ள இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எங்கே போனாலும் தேவ பிள்ளை என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். நாவுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால மீட்கப்பட்டேன் என்று சொல்லி ஒரு உணர்வு உங்களுக்குள் இருக்கணும். அன்பு தேவ பிள்ளைகளே, உலகம் பாவத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறது. உலக பாவ மாயத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறது. ஆமே ஸ்தோத்திரம். எங்க போனாலும் பாவம். ஆமை கையில் எடுக்கிற மொபைலை தள்ளி பார்த்தா பாவம். ஆமே ஸ்தோத்திரம். இன்னைக்கு மொபைலுக்குள்ள ஜனம் விழுந்து கிடக்கிறது. பாவத்துக்குள்ள ஜனம் விழுந்து கிடக்கிறது. வெளியே வர முடியாம கிடக்கிறது. ஆமை விசுவாசம். ஆமை அநேக தேவ பிள்ளைகள் விழுந்து கிடக்கிறாங்க. ஆமே ஸ்தோத்திரம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமே ஸ்தோத்திரம். உங்கள் முன்னோர்களாலே ஆமே வீணான நடக்கைகளினாலேயோ ஆமே பொன்னினாலேயோ ஆமே ஸ்தோத்திரம் வெள்ளியினாலேயோ மீட்கப்படாமல் ஆமே குற்றமற்ற ஆமே மாசற்ற ஆமே விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன் என்கிற ஆமே ஒரு அடையாளம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எங்க போனாலும் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். அதுதான் தேவ பிள்ளை. அவர்களுக்கு தான் சிலுவையின் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். எந்த நேரத்திலையும் தன்னை காத்து கொள்ளக்கூடிய ஒரு அடையாளம். ஆமே அவருடைய ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கணும். அந்த மாசற்ற ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கணும். அப்படின்னா அந்த ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்பட்டு கொண்டே இருக்கணும். ஏதோ 6 மாசத்துக்குள்ள கழுகப்பட்டோம், ஏதோ ஒரு காத்திருப்பு கூட்டத்தில் இருந்து கழுவப்பட்டோம். ஆமே சுத்திரம் மனம் திரும்பணும், ஞானஸ்தானம் எடுத்தோம், திருவிருந்தில கலந்து கொண்டதோடு முடிந்து போகிறதல்ல. அனிதினமும் குற்றமில்லாத மாசற்ற அந்த பரிசுத்தமுள்ள நேரத்தில் உலகம் நம்மளை வஞ்சிக்கும். பாவம் நிறைந்த உலகத்துக்குள் இருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த பாவத்தில் நம்ம விழாம இருக்கணும்னா எல்லா நேரமும் அந்த குற்றமற்ற
இரத்தத்தினாலே, அந்த மாசற்ற இரத்தத்தினாலே, அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் கழுகி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறேன், மாயின் வார்த்தை இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்திலே பிரதியாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நாளும் காலையில் ஜெபித்து ஆரம்பிக்கும் போது தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் வேலைக்கு போகிற இடம், ஆமை ஊழியத்துக்கு போகிற இடம், ஆமை சூத்திரம், ஆமை ஸ்கூலுக்கு போகிற இடம், கல்லூரிக்கு போகிற இடம், ஆமை பாவ எந்த இடத்தில் என்னை இழுத்து அவனுடைய வலைக்குள்ள போடுகிற காயமத்தமா இருக்கிறது. ஆண்டவரே, போகிற இடம் எல்லாம் என் வாய் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எல்லாம் நமக்கு பிரதியாக இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஜெபிக்கணும். தேவ பிள்ளைகளே, அப்படி செபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் நம்மை கழுகி ஆமே சூத்திர நீதிமான்களாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த சிலுவையின் ஆசீர்வாதம் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில வந்து பலித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதம் 7 விதமான சிலுவையின் ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஆமே சூத்திர. ஒன்றாவது என்ன? சிலுவையினாலே பாவ மன்னிப்பை நமக்கு கொண்டு போனா. இரண்டாவது, அல்லேலூயா, எல்லா மனுஷனும் ஆமை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆமை மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி மீட்பு பொருளாய் தன்னை பலியளிப்பு கொடுத்தார். மூன்றாவது, நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். நான்காவது, தேவனோடு கூட ஆமை சொத்திரம் அவரை நம்மை ஒப்புரவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவது, நம்மை நீதிமான்களாய் மாற்றினார். ஆறாவது, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை நீங்களாக்கினார். அல்லேலூயா. ஏழாவது, குற்றமற்ற விலையேறப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலே அல்லேலூயா நம்ம என்ன செய்தார்? விலைகிறைய செய்தார். அவருடைய அடுத்த வசனத்தை வாசிங்க, 19ஆம் வசனம், கடைசி வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் யாரு? இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். அவர் சிலுவையினால நமக்கு இரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன செய்கிறார்? விலைக்கு வாங்கி இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விலைக்கு வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப மீட்கப்பட்டீர்களே என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்படுகிறது. அப்ப எல்லா நேரங்களிலும் நான் மீட்கப்பட்டவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் நீதிமான், தேவனுடைய பிள்ளை, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை விலைகிறைய செய்யப்பட்டிருக்கிறார். ஆமே சொத்திர. இன்னி ஆமே சொத்திர வீண் நடக்கையினாலேயோ இன்னை பாரம்பரியமோ ஆமே உலகமோ சிற்றின்பமோ என்னை பின்தொடர கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மீட்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? விலைக்கு வாங்கி இருக்கிறார். இந்த மாடு வளர்த்துறீங்க பாத்தீங்க, பசு மாடு வளர்த்துறவங்க அவங்க அந்த பசு மாடை வச்சு லோன் எடுப்பாங்க. அல்லேலூயா. அதுக்கு காதை பார்த்தா தெரியும். அல்லையில அதுக்கு ஒரு காதுல எல்லாம் ஒரு முத்திரை வச்சிருக்கும். அல்லேலூயா. அதுக்கு அடையாளம் என்ன? இந்த மாடு, இந்த பசுமாடு எந்த பேங்க்ல இருந்து லோன் கொடுத்தாங்களோ அல்லேலூயா அந்த பேங்குக்கு சொந்தம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு அடையாளமான ஒரு முத்திரை, ஒரு கம்மல் அதுக்கு போட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே விலைகிறையம் செய்யப்பட்ட ஆமை தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய இரத்தம் நமக்கு அடையாளமாய் கொடுத்திருக்கிறார். அவருடைய சிலுவையை நமக்கு அடையாளமாய் கொடுத்திருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தை நமக்கு அடையாளமாய் கொடுத்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பை நமக்கு அடையாளமாய் கொடுத்திருக்கிறார். ஆமை கோபாக்கினில் நம்மளை நீங்களாக்கி நீதிமான்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் நம்மை விலைகிறையம் செய்திருக்கிறார். அவர் விலைக்கு வாங்கி இருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை. ஆமா, இனி நான் பாவம் செய்ய, இனி நான் பாவத்துக்கு அடிமை அல்ல, இனி நான் உலகத்துக்கு அடிமை அல்ல, இனி நான் சிற்றின்பத்துக்கு அடிமை அல்ல, ஆமே சொத்தர் இனி பாரம்பரியத்துக்கு அடிமை அல்ல. இன்னை ஒவ்வொரு நாளும் அவருடைய சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டு அவருக்கு நாம் பின் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அதற்காகவே இந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு வைத்து போயிருக்கிறார். ஆமே 1 கொரிந்தியர் 1:18 வசனத்திலே சொல்லப்படுகிறதை போல சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு
நமக்கும் ரட்சிக்கப்படுகிற எனக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த சிலுவையின் ஆசீர்வாதம் ரட்சிக்கப்படுகிற அத்தனை பிள்ளைகளுக்கு, விலைகிரயம் செய்யப்பட்ட அத்தனை பிள்ளைகளுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது.